கண்ணகி நகரின் லேபிளை மாற்றி காட்டிய பெண்கள் கபடி அணி. குற்ற செயல்கள் நடக்கும் நகர் அல்ல, சாதனைகளை குவிக்கும் நகர். கண்ணகி நகர் 2 இந்திய அணியின் சாம்பியன் வீராங்கனை கார்த்திகா. ஒட்டுமொத்த கண்ணகி நகருக்கான குரலாக ஓங்கி ஒலிக்கும் கார்த்திகா எக்ஸ்பிரஸ். பெண் பைசனாக தடைகளை தாண்டி ஓடி சரித்திரம் படைக்கும் கண்ணகி நகரின் நாயகி. யாரும் வேலி போட முடியாத இடத்திற்கு சென்ற கண்ணகி நகர் மக்களின் புதிய அடையாளம். மண் தரையில் விளையாடிய கால்கள் இன்று மேட்டில் தொடையை தட்டி விளையாடுகிறது. அகிலம் பேசும் தங்க தாரையை கண்ணகி நகர் கார்த்திகாவின் கதை. கண்ணகி நகர் கபடி வீராங்கனை கார்த்திகாவை தெரிந்து கொள்வதற்கு முன்பு கண்ணகி நகரை தெரிந்து கொண்டால்தான் உங்களால் கார்த்திகாவின் வெற்றி எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். கண்ணகி நகர் என்று கூகுளில் அடித்தவுடன் கிடைத்த முதல் தகவல் இப்படி ஆரம்பிக்கிறது. சென்னையின் தெற்கு பகுதியில் உள்ள கண்ணகி நகர் சுமார் 1.25 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு மோசமான சமூகமாகும் என்று போட்டிருக்கிறார்கள். கண்ணகி நகர் என்றாலே குற்றச் செயல்கள் அதிகம் நடக்கும் பகுதி என்றுதான் பச்சை குத்தி வைத்திருக்கிறார்கள். அங்கு குற்ற சம்பவம் நடக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அங்கு வாழும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ரவுடிகள் குற்றவாளிகள் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படி பொதுவாக கூறினால் அங்கிருந்து சாதிக்க துடிக்கும் ஒவ்வொருவரின் நிலை என்ன? அதை விடுங்கள். இந்த ஒரு லேபிளால் இன்றும் கண்ணகி நகரில் படித்து பட்டதாரியான பலருக்கும் வேலை வாய்ப்புகள் அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை. கண்ணகி நகரா, உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, கிளம்புங்க என்று திறமையையும் வேலைக்கான தகுதியையும் மதிப்பிடாமல் வீட்டிற்கு திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் இது நடக்கிறது என்பதுதான் அங்கு வாழும் மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. மேலும் கண்ணகி நகரில் வாழும் பெரும்பாலான மக்களின் பிரதான வேலையாக தூய்மை பணி செய்பவர்களாக இருக்கின்றனர். மாநகராட்சியில் வேலை செய்யும் அவர்களுக்கு 10,000 முதல் 12,000 வரைதான் மாத சம்பளம் இருக்கிறது. இந்த சம்பளத்தை வைத்து அவர்களின் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதே மிக சிரமமானது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை பார்க்க விரும்பும் ஆற்றங்கரை, கடற்கரை, ஏரிக்கரை என்ற பகுதிகளில் வாழும் ஆதிக்குடிகளை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அள்ளி கொண்டு வந்து கொட்டும் இடமாக தான் 2000வது ஆண்டில் கண்ணகி நகர் ஆரம்பிக்கப்பட்டது. மழை நீர் வடிகால் எதுவுமின்றி போதிய சாக்கடை வசதிகளற்ற ஒரு குடியிருப்பில் தங்கள் வாழ்விடத்தை விட்டு துரத்தப்பட்ட மக்கள் வாழ நேர்ந்தது. கண்ணகி நகர் பெண்கள் கபடி குழு. கண்ணகி நகரின் குழந்தைகள் தங்கள் எதிர்காலம் குறித்த அவநம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கும் போது ராஜி என்னும் ஒரு பட்டதாரி இளைஞரின் முயற்சியால் உருவானதுதான் கண்ணகி நகர் பெண்கள் கபடி குழு. அங்குள்ள பெண்கள் பெரும்பாலும் அதிகம் படிக்காதவர்கள். அதனால் கபடி விளையாட தங்கள் மகள்களை அனுப்ப முன்வரவில்லை. தங்கள் பிள்ளைகள் அரைக்கால் டவுசரும் பனியனும் அணிந்து விளையாடுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை சமாதானப்படுத்தி ஓர் அணியை உருவாக்கினாலும் அவர்களை வெளியூர் அழைத்துச் சென்று விளையாடுவதற்கு அனுமதி வாங்குவது பெரும் சவாலாக இருந்தது. ஆனால் அந்த பெண்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கண்ணகி நகரின் அடையாளத்தை மாற்ற ராஜி ஒவ்வொரு பெண் குழந்தைகளின் வீட்டின் படியேறி பேசி புரிய வைத்தார். தனது வீட்டில் இருந்து பெண் வீராங்கனையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த பயிற்சியாளர் ராஜி முதல் ஆளாக தனது தங்கையை களத்தில் இறக்கினார். இப்படியாக தான் கண்ணகி நகர் பெண்கள் கபடி குழு பல ஆண்டுகளாக கம்பீர நடைபோட்டு வருகிறது. ஆரம்பத்தில் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் கபடி போட்டிகளில் பங்கேற்று பல கோப்பைகளை கண்ணகி நகர் பெண்கள் கபடி குழு தட்டி தூக்கி உள்ளது. கண்ணகி நகர் பெண்கள் கபடி குழு பெற்று வந்த வெற்றிகள் அந்த பகுதி மக்களுக்கு பெரும் நம்பிக்கையையும் பெருமிதத்தையும் உண்டாக்கியது. சுஜி, காவியா போன்றவர்கள் நட்சத்திர ஆட்டக்காரர்களாக புகழ் பெற்றார்கள். இந்த நிலையில்தான் காவியாவை தொடர்ந்து தன் 2வது மகள் கார்த்திகாவையும் கபடி விளையாட அனுப்பி வைத்தார் அந்த கண்ணகி நகர் தாய். தொடங்கிய நாள் முதல் கார்த்திகா பெற்ற வெற்றிகளும் விருதுகளும் ஏராளம். ஜூலை மாத தொடக்கத்தில் உத்தரகாண்டில் நடைபெற்ற 18 வயதுக்கும் கீழ் உள்ளவர்களுக்கான தேசிய கபடி போட்டியில் தமிழ்நாடு அணியின் தலைவியாக வழிநடத்தி சென்றவர் கார்த்திகா தான். இந்த அணி வெண்கல பதக்கத்தை வென்றது. கார்த்திகாவின் விளையாட்டு தேசிய அளவில் புகழ் பெற்றது. இதனால் தேசிய அணிக்கான பயிற்சி முகாமுக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இந்திய அணிக்கு தேர்வானார். இந்த வருடத்திற்கான முதல்வர் கோப்பைக்கான போட்டியில் கார்த்திகா தலைமையிலான கண்ணகி நகர் அணியை வென்றது.
இதற்காக துணை முதலமைச்சரால் பாராட்டப்பட்டு முதலமைச்சரின் கரங்களால் பரிசு பெற்றார். தனியார் விளையாட்டு அமைப்புகள் நடத்தும் மாநில மற்றும் தேசிய அளவிலான பல கபடி போட்டிகளில் தனது அணியின் வெற்றிக்கு காரணமாக இருந்ததுடன் சிறந்த வீரர்களுக்கான சாம்பியன் கோப்பைகளையும் வென்றுள்ளார். உலகம் முழுவதும் ரசிகர்களை பெற்றிருக்கும் கார்த்திகாவுக்கு அவரது ரசிகர்கள் வைத்திருக்கும் செல்ல பெயர் கார்த்திகா எக்ஸ்பிரஸ். இன்றும் கண்ணகி நகர் கார்த்திகா என்ற இணையத்தில் தேடினால் அவரின் கபடி விளையாட்டு வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். தொடையை தட்டி கார்த்திகா ரெய்டு பாடுவதும் அதற்கு ஒரு பாட்டு போட்டு கூஸ்பம்ஸ் ஏற்றியிருப்பார்கள். கார்த்திகாவை வெறும் கபடி வீராங்கனையாக மட்டும் சுருக்கி விடாதீர்கள். கார்த்திகா மட்டுமில்ல, கண்ணகி நகர் பெண்கள் கபடி குழுவில் இருக்கும் ஒவ்வொரு வீராங்கனைகளின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் பற்றி எரியும் ஒரு தீக்குறள் இதுதான். கண்ணகி நகர் குற்ற செயல்களுக்கான இடமில்லை, சாதனைகளை குவிக்கும் நகர். இங்கு திறமையான படித்த பட்டதாரிகள் இருக்கிறார்கள். நாங்கள் கபடி விளையாண்டாலும் எங்கள் ஆயுதமான கல்வியை நாங்கள் விடுவதில்லை. படித்துக் கொண்டே கபடி விளையாடுகிறோம். கண்ணகி நகரின் லேபிள மாத்ததான் நாங்கள்லாம் கபடி விளையாடுகிறோம் என்று ஒவ்வொரு வீராங்கனையும் உறக்க சொல்கிறார்கள். கார்த்திகாவின் குரல் மட்டுமல்ல, கண்ணகி நகரின் மொத்த குரலும் இதுதான். இந்தியா முழுவதும் கபடியை அறிந்த ஒவ்வொரு நபரும் கண்ணகி நகரையும் அதன் பெருமைகளையும் அறிவர். அதைத்தான் கார்த்திகா, சுஜி, காவியா, திசி போன்ற வீர குழந்தைகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அணியின் மற்ற வீராங்கனைகளும் பயிற்சியாளர் ராஜுவும் பாராட்டுக்கு மேல் ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாலுமே பொய்யாக உம்மிடப்பட்ட கண்ணகி நகரின் லேபிளை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணகி நகர் கார்த்திகா இப்போது இந்திய இளையோருக்கான பெண்கள் கபடி அணியில் ஸ்டார் ரைடராக உருவெடுத்திருக்கிறார். 6ஆம் வகுப்பு படிக்கும் போது ஆரம்பித்த இவரது கபடி பயணம் இன்று இந்திய அணியின் ஜெர்சியை போட வைத்துள்ளது. ஆசிய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் இந்திய கபடி அணியில் கண்ணகி நகர் கார்த்திகாவும் இடம்பெற்றிருந்தார். கார்த்திகா தான் இந்திய அணியின் ஸ்டார் ரைடர். கார்த்திகா போனாலே பாய்த்தோடுதான் வருவார். முதல் வாய்ப்பை முத்தாங்க பயன்படுத்திக் கொண்ட கார்த்திகா இந்திய அணியின் வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தார். ஈரானுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இந்திய பெண்கள் அணி 75-21 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று தங்க பதக்கம் வென்றது. கார்த்திகா தங்க பதக்கம் வென்று வெற்றியோடு தமிழ்நாடு திரும்பியிருக்கிறார். கண்ணகி நகர் கார்த்திகாவை இப்போது உலகமே பேச தொடங்கியுள்ளது. இதுவரை கண்ணகி நகர் அணியிலிருந்து 9க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் தமிழ்நாடு கபடி அணிக்கு விளையாடியுள்ளனர். தன் கண்ணகி நகர் அணியின் சார்பாக கார்த்திகா வைக்கும் கோரிக்கை, நாங்கள் இன்னும் மண் தரையில் தான் பயிற்சி எடுக்கிறோம். மழை பெய்தால் பயிற்சியை எடுக்க முடியாது. தேசிய சர்வதேச போட்டிகள் அனைத்தும் நவீன சிந்தடிக் விரிப்புகளை கொண்ட உள்ளரங்குகளிலேயே நடைபெறுகின்றன. எனவே அரசு எங்களுக்கு இத்தகைய வசதிகளோடு கூடிய ஒரு உள்ளரங்கு பயிற்சி மையத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் நாங்கள் இன்னும் சாதிப்போம். கார்த்திகாவின் கோரிக்கையை விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பார்வைக்கு வைக்கிறோம். அவரால் இது நடந்தால் மிகவும் மகிழ்ச்சி. கொடை உள்ளம் கொண்ட நிறுவனங்களும் கண்ணகி நகர் அணிக்கு உதவ முன்வரலாம். அது இன்னும் பல கார்த்திகாக்களை உருவாக்கும்.